What do you think? What do you think about beauty standards? What do you know about beauty standards? பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸா அப்படின்னா ஒரு சமுதாயம் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு மூக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், வாய் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த வெயிட்டில் தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் இருக்கணும், ஃபேஸ் ஷேப் இப்படி தான் இருக்கணும், கண் இப்படி தான் இருக்கணும். எனக்கு அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஷேப்பும் கிடையாது, நான் வந்து ஒரு இதுவும் கிடையாது. அதனால வந்து எனக்கு வந்து அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும், ஐ டோன்ட் கேர். அப்படியா? ஆமாம். ஆனால் இந்த சமுதாயம் அப்படி பண்ணுறதை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சொசைட்டல் சமுதாயம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் மாட்டலையே, ஒன்றும் பண்ணலையா? என்ன வெயிட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஒல்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க குறைங்க, வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமா? அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களுக்கு போதாதா? நீங்கள் அப்படி சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க வீட்டை பற்றி. ஒருத்தவங்க சொல்லும்போது தான் நான் கேட்டேன், ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க குறைக்க அவங்க முன்னாடியே மோட்டிவேஷன். சிலர்ல இந்த சமுதாயத்தை படி ஒல்லியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படி இருந்தும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை பயங்கரமாக தான் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த்தில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் நீங்களாம் வந்து நீ வந்து ஒல்லியாக இருக்க, வெயிட்டு போட சொல்லிட்டு அவங்க வெயிட்டு போட்டது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? அல்ல, அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குன்னு இப்போ நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஐயோ ரொம்ப ஒல்லியாக இருக்குது கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு. அது நீங்கள் ரொம்ப ஒல்லிங்கிறத எப்படி சொல்வீங்க? ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியும், அதை பற்றி தான் சொல்லுவோம். அதை வந்து அவங்களுக்கு தானே தெரியும், அவங்களுக்கு ஓகேனா ஓகே, அவ்வளோதான். அதுக்காக ஆனால் நீங்கள் அதில் சொல்லி அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே ஆகுது. நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க உடம்பை பிடிக்காம போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் தானே கொடுக்குறீங்க, பாசிட்டிவாக இந்த இம்பேக்ட் இருக்காதுல்ல. பண்ணுறாங்க நெகட்டிவ் இம்பேக்ட் பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து யோசிச்சா பேசுகிறாங்க எல்லாரும். அப்படி பார்த்து எல்லாரும் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து அப்படி யோசிச்சு உட்காந்து நான் அழுதுகிட்டே இருக்க போகிறேன். எப்பவுமே கொஞ்சம் நேரம் அழுவோம், அப்புறம் சரி ஆகிடும், நார்மல் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் உங்களை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல, சிலருக்குலாம் அது வந்து தெரிஞ்சு எல்லாரும் பேச மாட்டாங்கல்ல. அப்படின்னு இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காதுல்ல, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டே தானே இருக்கும். அது எப்படி வருது? ஒருத்தவங்க சொல்கிறது சரி ப்ராப்ளம்ஸ் வருது. கடைசியாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? உங்கள் கருத்துலேருந்து என்ன சொல்ல வரீங்க? கருத்துலேருந்து ஆக்டிவாக இருங்க, என்ன மாதிரி ஆக்டிவாக இருங்க, வீட்டில் நிறைய வேலை செய்யுங்க. அப்புறம் வந்து சிலருக்குலாம் வேலை செய்ய பிடிக்காது, அவங்க வேலை செய்யலைன்னா கூட ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. வேலை செய்யலாம் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அது வந்து அவங்க கொடுத்து வச்சவங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க ரொம்ப லக்கி. ஆனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் நானும் சொல்லுவேன். ஆமாம். ஓகே, நீங்கள் நிறைய வேலை பாருங்கன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளோதானே. ஆமாம், நான் சொசைட்டல் கருத்தை கேட்டேன். அதாவது இந்த சொசைட்டி அப்படி பண்ணுறதை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். சொசைட்டி என்ன பண்ணுறதை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஒன்றும் நினைக்கல. ஒன்றும் நினைக்கலையா? பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களா? பண்ணிட்டு போங்கதில்லை, அதுவும் ஒருத்தங்களுக்கு தானே. அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பார்த்து சொல்லணும் தோச்சுன்னு சொல்லட்டும், வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அது கேட்குறாங்க. ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம வந்து பேசுறதெல்லாம் என்ன சொல்லணும் தோணுதோ சொல்லிட்டோம், அப்படியா? அப்போ மற்றவங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சா சொல்லட்டுமானா? எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, இல்லை எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் ஹர்ட் ஆகிட்டு நான் என்ன ஜூன் ஆகலி அதுவும் சொல்கிறவங்க அவங்க எப்படி இருக்காங்க. அதாவது அவங்க சொல்லிட்டு போதும், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அதான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ணுறது? இப்போ நான் இது எனக்கும் என்ன சொல்கிறது, நானும் அதான் பண்ண முடியும். சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான் போய் திருப்பி அட்வைஸ் பண்ண போனால் ஏன் எப்படி சொல்கிறீங்க மேடம் அப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறது பெருசாக இருக்குது, நான் சொல்கிறது பெருசாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும். அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசுறீங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ளே என்ன வேணால் நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியது. அதாவது மற்றவங்க சொல்கிறத வச்சு உங்களை நீங்களே டிஃபைன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே என்ன வேணால் நினைக்கலாம் அவங்கள பற்றி, அது அவங்க தெரிய போகிறதில்ல.
அதாவது இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்க்லேயே இதெல்லாம் அட்வைஸாக எடுத்து பண்ணிக்கோங்க. நம்ம மைண்டுக்குள்ளே மற்றவங்கள எப்படி வேணால் திட்டலாம், எப்படி வேணால் காரி திட்டலாம். அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான். இல்லை இது வந்து அவங்க ஏதாச்சும் சொல்ல மற்றவங்க ஏதாச்சும் நமக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுங்க, சொல்லிக்கோங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எப்படி வேணால் பேசிக்கோங்க. அது ஒவ்வொருத்தங்க விருப்பம் தானே. ஆனால் ஒருத்தங்களை பார்த்துட்டு ஒருத்தவங்க நம்ம பார்த்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு சொல்லும்போது நீங்கள் வெயிட் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கேன் நீங்கள் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க கேட்குறவங்க. சில சரி அது ஒரு சுச்சுவேஷன். சிலர்லாம் வந்து ஈட்டிங் டிஸார்டர்னால அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால வெயிட் குறைஞ்சாங்க. அப்போது போயிட்டு நீங்கள் இழைச்ச மாதிரி இருக்கேன் ஹெல்த் இஷ்யூஸ் குறைஞ்சிடுச்சுன்னா இழைச்ச மாதிரி அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, அதனால் அது வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே என்ன பண்ண முடியும், நம்ம கேட்க தான் முடியும். நான் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இப்போ வருது அதர் சம்திங் ஆல்ஸ் டு டாக் அபவுட். ஒன்றும் இல்லை, அதான் அது ஓப்பன் டே நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஓப்பன் டேவை தவிர வேறு ஏதாவது இருக்கா? அது சொல்லும்போது அதெல்லாம் கபடி பற்றிக்குது. இல்லை எனக்கு பற்றிக்கல இல்லை. அதாவது எனக்கு கேட்டு சலிச்சு போச்சு, அவ்வளோதான். அதான் எனக்கு இல்லையே. எனக்கு அதாவது நாளைக்கு என்னென்ன ஸ்பெஷல், அஜுவல் என்ன ட்ரீட் எனக்கு கொடுக்க போகிறா. ஏன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ரொம்ப எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா முடிச்சு அவ கூட உட்காந்து அவள் முடியலை, நான் முடிச்சுட்டு இருந்தேன். அவளை எழுப்பணுன்றதுக்காக அலாவை அடிக்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்து முடிச்சுட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் உட்காந்து அவளுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து. I agree mother. Yeah, you are my biggest support. ஏன்னா அவள் வந்து கிளாஸ்லலாம் ஒழுங்காக இருந்த மாதிரி தெரியல. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய டவுட்டு கேட்டுட்டு இருந்தா, கிளியர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. அது மெயின். ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க. மெயின் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ வந்து வைஃபை கூட இல்லைல்ல, அப்படியே அப்போ டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறது அது பண்ணி அப்புறம் வந்து ஃபோன் கால் பண்ணி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் கால் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி இப்படி எல்லாம் வந்து ஒரு வழியாக முடிச்சாச்சு. எக்ஸாமுக்கு தலைநாளை உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு படித்ததுக்கு வந்து அஜலாவுக்கு வந்து அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து ரெகுலராக படிக்கிற ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். ஹலோ புகழ்றது உனக்கு பிடிக்காது அப்படி தானே? அப்படி இல்லை, என்ன நானே இதில் இது பண்ணுறதுக்கு இல்லை இந்த சேனலு. மற்ற கருத்து நான் என்ன சொல்கிறது தானே இருக்குது. நான் என்னோட புலம்பல் இஸ் வாட் யூ சே நேச்சுரலி. அதாவது சும்மா கலோக்கியல் லாங்குவேஜ். புலம்பல் இஸ் புலம்புதல். இட் இஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் தமிழ். கரெக்டாக என்ன சொல்லுவாங்க புலம்புறது, அதாவது புலம்புதல் அப்படிங்கிறது தமிழான்னு எனக்கு தெரியாது. மலையாளம் சும்மா கொலோக்கியல் லாங்குவேஜில் தான் நான் கேட்டிருக்கேனே தவிர. சரி, அப்போ வந்து இது வந்து புலம்புறது. அப்போ வந்து அந்த மாதிரி ரெகுலராக படித்து நல்லா எக்ஸாம் இல்லை டெய்லி படிக்கிற ஒரு குழந்தை டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த குழந்தை நம்ம மார்க் எடுக்கும் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நல்ல மெமரி இருக்குன்னா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்றது நார்மல். ஆனால் இது வந்து எப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தலைநாள் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அது கேட்டு இதை கேட்டு கொஞ்ச நாள் தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிப்போம். அது வச்சு படித்து யூடியூப்ல. இல்லை 9th நான் வந்து ஒரு மாதம் தான் மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் அட்டன் பண்ணேன். எத்தனை இது அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும் ஒழுங்காக அட்டன் பண்ணல, டிசம்பர் அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கல்ச்சரல்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அது எல்லாருக்கும் தானே இருந்தது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் எப்போ கேட்டாலும் ஓடின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸு. ஐ டோன்ட் ரிமெம்பர் பீயிங் ஓடி. நான் எப்போ கேட்டாலும் ஓடி இன்றைக்கி ஃபுல் டே ஓடி அப்படியே ஓடி அதெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது. என்ன ரிசல்ட்டுன்றது வந்து அது வந்து என்னது
அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அதில் இடமா இருக்குது. இல்லைன்னு அதாவது நார்மலாக படிச்சது ஸ்பெஷலாக இருக்காது. இது வந்து இப்படி படிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அவ்வளோ தனியாக படிச்சு அதாவது குழந்தை எழுதின ஸ்டூடெண்ட்டை விட அந்த பேரண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, புலம்பல் முடிஞ்சுதா இன்னைக்கு அந்த புலம்பல்? அது இந்த மாதிரி வாக்கிங் பண்ண வரும்போது அதெல்லாம் கூட பேசுகிறதுக்கோ இல்லை அவன் ஃபுல்லாக பிஸியாக இருப்பாள். இப்போ லீவாக இருக்கும்போது கூட பிஸியாக இருக்கிறதுனால அதனால் வந்து இந்த மாதிரி வாக்கிங் வரும்போது தான் அவளை கிட்ட வந்து பேச முடியும். அதனால அவள் இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஃப்யூச்சரில் உட்காந்து பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காங்க எங்கள் அம்மா, அப்படி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றக்காக பண்ணுற வேலைகள் இதெல்லாம். அவ்வளோதானே, அவ்வளோதான். இன்னைக்கு நான் மரண மாசம் ட்ரெய்லர் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, நல்லா தான் இருந்தது எனக்கு. அது காமெடி தெரிஞ்சிச்சு. முன்னாடியே காமெடின்னு சொல்லிட்டாங்களா? அது காமெடி ஃபிலிம்? காமெடி தான். ஓகே, டார்க் காமெடி. ஐயோ அது ரிலீஸ் ஆகிடும். அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நாட்டி பேசில், சேட் பேசில், அப்புறம் ஆங்க்ரி யங்ஸ்டர். அது பார்த்துட்டு அதுவும் பார்க்கணும். ஆலப்புழா ஜிம்கானாவும் பார்க்கணும். ஆலப்புழா ஜிம்கானா என்னது? ஆலப்புழா யாருது? பாக்ஸிங், ஸ்போர்ட்ஸு, காமெடி. அதுவும் காமெடி தான். யாருது? நெஸ்லேருந்து. ஓ, நைஸ். நெஸ்லன் பாக்ஸிங்கா? ஸ்போர்ட்ஸ் காமெடி. இது வந்து டார்க் காமெடி. ஓகே, அதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும், பார்த்தா நல்லாயிருக்கும். விஷுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும். மலையாளிஸ்க்கு அது மம்முட்டி படம் நெஸ்லன் படம் பேஸ் படம் ஹிட் ஆனதை வேண்டிக்கிறேன். மம்முட்டி படம், மோகன்லால் படம் நல்லா இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனால் பேஸில் நெஸ்லன் தான் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், ஹிட் ஆகணும். they are real good comedians. அதாவது இப்போதைக்கு அப்புறம் ஃபியூச்சரில் எப்படி செஞ்சவன் தெரியாது, ஒரு விஷயம். அப்போ நான் வேறு மாதிரி சொல்லுவேன். ஐயோ, சரி. அப்புறம் வேறு என்ன விசேஷம்? அஜூரிக்கு நாளைக்கு ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. +2 கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டே அவன் கிளாஸ் சொல்லிட்டீங்க. சரி +2 ஸ்டார்ட் ஆகுது. டியூஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு இதாக இருக்குது. சரி, நாளைக்கு நைட்டு பேசுவோம். நாளைக்கு நைட்டு 16 நிமிஷம் தான் இருக்குது. அது போகும் எதுக்கு? ஓகே. நேற்று வந்து ஏதோ 27 நிமிஷம் ஏதோ பேசுனீங்க நீங்கள். அப்போ நம்ம நடந்து போயிட. இப்போ இந்த மாதிரி பேசினா வந்து நடக்கிறது தெரியாது. கரெக்டாக டைமிங் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குல்ல. இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் நடந்த மாதிரி டைமே போகாத மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பேசும்போது ஸ்லோவாக இது நடக்கிறது. ஆனால் வந்து இல்லைன்னா மட்டும் நாங்கள் பயங்கரமாக நடப்போம். டே ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுப்போம். ஆமாம், அந்த மாதிரி ஓடி நடப்போம் நாங்கள். இல்லை ஒன்றும் இல்லை. சரி, போதும். டாட்டா பாய் சொல்லுங்க. பை. குட் நைட். பை. அவ்வளோதானே? அவ்வளோதான். பை.